நெருக்கத்தில் திரும்பும் இதயம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக வாழ்விலோ ஆன்மீக வாழ்விலோ நமக்கு நெருக்கம் அல்லது உடைவு வந்தால் பயப்பட வேண்டாம். அது தேவனிடத்தில் திரும்பச் செய்யும் கிருபையின் அழைப்பாகும். நாம் அவரிடம் திரும்பினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து மக்களால் நெருக்கப்பட்ட போது கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களை விடுவித்தார். நெருக்கம் என்பது தண்டனை அல்ல, ஆண்டவரிடத்தில் திரும்ப வைக்கும் கிருபையாக உள்ளது. தாவீது கூறுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி கூறும்போது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நெருக்கம் என்பது ஆண்டவரிடமிருந்து நம்மை விலகச் செய்யும் இருதயத்தை புதுப்பிக்கும் அழைப்பு குரலாக உள்ளது. பிரியரே, யோபுடைய வாழ்வில் உள்ள நெருக்கம் போல யாருடைய வாழ்விலும் வந்ததுமில்லை, இனி வருவதுமில்லை. ஆனால் யோபு கூறுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியே ஆண்டவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நம்மால் இப்படி கூற முடியுமா? அவரது அன்பை ருசித்தவர்களுக்கு, அவர் மேல் முழு மனதோடு நம்பிக்கையாய் உள்ளவர்களுக்கு நிச்சயம் கூற முடியும். நாமும் நமது நெருக்கமான சூழல் எதுவாக இருக்கட்டும், நம்மை படைத்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற வார்த்தையினால் ஒவ்வொருவரும் நீர் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. உலகத்தில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை விசாலத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் அன்னிதினமும் உம்மிடத்தில் திரும்புகிறவர்களாய், உம்முடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். அப்படி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.